அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் ஹய்யா அலஸ் ஸலாஹ் ஹய்யா அலஸ் ஸலாஹ் ஹய்யா அலல் ஃபலாஹ் ஹய்யா அலல் ஃபலாஹ் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முஸில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரில்லாத பேரன்புடையவனுமான அந்த அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அவனுடைய அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் நாம் உயிரிலும் மேலாக மதிக்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி நடக்கின்ற அனைத்து மக்கள் மீதிலும் குறிப்பாக இங்கே ஒன்று குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவர் மீதிலும் நிலவட்டுமாக. மதிப்பிற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கிய ஜும்மா என்ற கடமையை நிறைவேற்றுவதற்காக மார்க்க ரீதியான இந்த உபதேசங்களை கேட்டு எதை கேட்டோமோ அதை நம் வாழ்வில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற உயர்வான எண்ணங்களோடு நாம் எல்லாம் இங்கே ஒன்று குழுமிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுவானாக, நம்முடைய எண்ணங்களையும் செயல்களையும் அல்லாஹ் சீராக்குவானாக என்று அவனிடம் பிரார்த்தித்தவனாக உங்களுக்கும் எனக்குமான சில அறிவுரைகளை நான் நினைவூட்ட விரும்புகிறேன். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒருவரிடம் இருக்கக்கூடிய நற்குணங்களை பேசுவதற்கு முன்பாக அந்த நற்குணத்திற்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய தீய குணங்களை பற்றி இந்த இஸ்லாம் பேசும். நீங்கள் வட்டி வாங்கக்கூடாது என்று இஸ்லாம் பேசுகிறது என்றால், வட்டி இல்லாமல் கடன் கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் பேசுகின்றது. கடன் கொடுப்பவர், அதை தள்ளுபடி செய்பவர், அதை பாதியாக குறைத்து வாங்குபவர் என அவர்களுக்கெல்லாம் தனி சிறப்புகளை இஸ்லாம் வழங்குகிறது. விபச்சாரத்தை தடை செய்த இஸ்லாம் அதற்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய திருமணத்தை அனுமதிக்கிறது. திருமணம் மூலமாக நீங்கள் உங்களுடைய கற்புகளை பாதுகாத்து கொள்ளுங்கள், விபச்சாரத்தினுடைய அருகாமையில் கூட சென்று விடாதீர்கள் என்று திருமறை குர்ஆன் பேசுகிறது. பொய், புறம், அவதூறு போன்ற விஷயங்களை பேசக்கூடாது என்று கூறிய இஸ்லாம் உண்மையை கூறுமாறு, உண்மையாளர்களோடு ஆகிவிடுமாறு இஸ்லாம் கூறுகிறது.
இப்படி நீங்கள் எல்லா விஷயங்களையும் பார்க்கலாம். எந்த ஒரு நற்குணத்தை பற்றி இஸ்லாம் பேசுகிறதோ, நற்செயலை பற்றி இஸ்லாம் பேசுகிறதோ, அதற்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய கெட்ட குணத்திலிருந்து நீங்கள் வெளியே வந்து விடுங்கள் என்று பேசுகின்றது. அதுபோல ஒரு அம்சம்தான் நீங்கள் ஜகாத் கொடுக்க வேண்டும், சதகா செய்ய வேண்டும் என்ற அறிவுரைக்கு முன்பாக நீங்கள் கஞ்சத்தனத்திலிருந்து வெளியே வந்துவிட வேண்டும் என்று இஸ்லாம் பேசுகிறது. கருமித்தனம், கஞ்சத்தனம் என்ற குணம் இறை நம்பிக்கை கொண்ட எவரிடமும் இருக்கக்கூடாது என்று அறிவுரை கூறிய பிறகுதான் ஜக்காத்தை பற்றியும் தான தர்மங்களை பற்றி இஸ்லாமிய மார்க்கம் வலியுறுத்தி கூறப்பட்டிருக்கிறது. ஆக அது சம்பந்தமான சில தகவல்களை நான் கூற விருப்பப்படுகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரியில் 2893 இலக்கத்தில் பார்க்கலாம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார், வ குந்து அஸ்மாஉஹு கஸீரா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸா நஸல ஒரு இடத்தில் தங்குவார்கள் என்றால் அதிகமாக இந்த துவாவை கேட்பார்கள். என்ன துவா? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன். இறைவா, துக்கம், கவலை போன்ற விஷயத்திலிருந்து உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகின்றேன். வல் அஜ்ஸி வல் கஸல், இயலாமையிலிருந்து உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். சோம்பேறித்தனத்திலிருந்து உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். வல் புகுல், கஞ்சத்தனத்திலிருந்து உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். வல் ஜுபுன், கோழைத்தனத்திலிருந்து உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். வதலை தைன், கடன் சுமையிலிருந்து உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். வகலபத்திர் ரிஜால், மக்களுடைய அடக்குமுறையிலிருந்து உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று கேட்பார்களாம். இது புகாரியில் நீங்கள் 2893 இலக்கத்தில் பார்க்கலாம். அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழமையாக கேட்கக்கூடிய 5 கோரிக்கைகள் கேட்பாங்க. இதுவும் அதிகமாக கேட்பாங்க. அதில் என்ன வருகிறது என்றால், யதஅவ்வது பிஹின்ன அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஜுபுன், கோழைத்தனத்தில் இருந்தும், வஅஊது பிக்க மினல் புகுல், கஞ்சத்தனத்தில் இருந்தும், வஅஊது பிக்க மின் அன் உரத்த இலா அர்தலில் உமுர், ரொம்ப காலம் வயது தளர்ந்து தள்ளாடக்கூடிய முதுமையிலிருந்து உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். வஅஊது பிக்க மின் ஃபித்னத்தி துனியா, துனியாவுடைய சோதனையிலிருந்து, உலகத்தினுடைய சோதனையிலிருந்து உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். வஅதாபில் கப்ர், கபர்னுடைய வேதனையிலிருந்து உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று ரசூலுல்லாஹ் கேட்பாங்க. சரியா? இப்படி நம்ம என்ன செய்கிறோம், நிறைய பாதுகாவல்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. 5034 5034 இலக்கத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அதில் என்ன வருகிறது என்றால், நீங்கள் கஞ்சத்தனத்திலிருந்து விலகிக் கொள்ளுங்கள். ஃபத்தக்கு ஷுஹ, கஞ்சத்தனத்திலிருந்து, கருமித்தனத்திலிருந்து விலகிக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? உங்களுக்கு முன் வாழ்ந்தவர்கள் எல்லாம் இந்த கஞ்சத்தனத்தினால் தான் அழித்து போனார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அஹ்லக மன் கான கப்லக்கும் பிஹாதா, இதனால் தான் அவர்கள் அழிந்து போனார்கள். இவர்கள் ஒருவருக்கு ஒருவர் ரத்தம் ஓட்டுவதற்கு, ஹலாலா, அதாவது ஹராமான காரியத்தை எல்லாம் ஹலாலாக்குவதற்கெல்லாம் இந்த கஞ்சத்தனம் அவர்களுக்கு பயன்பெற்றது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு செய்தி, விருந்துக்கு ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுப்பாங்க. விருந்து, ஒரு சஹாபி என்ன செய்வார், அழைத்து கொண்டு, ஒரு நபரை, விருந்தாளியை அழைத்து கொண்டு செல்வார். வீட்டில் ரொட்டி துண்டு, குழந்தைக்கு உண்டான ரொட்டி துண்டு மட்டும்தான் இருக்கும், அப்போ வேறு யாருக்குமே இருக்காது. அப்போது அந்த கணவன் மனைவி என்ன செய்வாங்க, அந்த குழந்தையை தூங்க வைத்து விட்டு 2 பேரும் சாப்பிடுவது போல நடித்து அந்த விருந்தாளிக்கு இருட்டில் விளக்கை அணைத்து விட்டு இருட்டில் அவர் சாப்பிட வைத்து அனுப்பிடுவாங்க. இது சம்பந்தமாக அல்லாஹ் குர்ஆனில் வசனம் இருக்கிறான்ல, தனக்கே தேவை இருந்தும் கூட பிறருக்கு முன்னுரிமை வழங்குகிறார்கள். யுஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா, தங்களுக்கே தேவை இருந்தும் கூட பிறருக்கு முன்னுரிமை அவர்கள் வழங்குகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான், உமை யூக ஷுஹ நஃப்ஸிஹி ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், யார் கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாப்பு பெற்றாரோ அவர்தான் வெற்றியாளர் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அப்போ இந்த வசனங்கள்லாம் நீங்கள் கவனித்து பாருங்கள், இந்த சம்பவங்கள் எல்லாம் கவனித்து பாருங்கள். கஞ்சத்தனம் இருந்துடக்கூடாது. ஒரு மூமினாக நீங்கள் ஆகிவிட்டால் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை உங்ககிட்ட வரணும். வசதி உள்ளவர் அதற்கு தகுந்த மாதிரியும், ஏழைகள் அதற்கு தகுந்த மாதிரியும் நல்வழியில் கொடுங்க, செலவு செய்யுங்க, முன்வாங்க என்ற அறிவுரைக்கு முன்பாக
கஞ்சத்தனத்திலிருந்து வெளியே வருமாறு இஸ்லாம் சொல்கிறது. இது முதலாவது நம்முடைய எண்ணத்தை இஸ்லாம் சீராக்கக்கூடிய ஒரு அடிப்படை. ரெண்டாவது என்ன செய்கிறது இஸ்லாம் என்று சொன்னால், மனிதனுடைய எண்ண ஓட்டம் என்ன வரும் தெரியுமா? ஷைத்தான் நம்முடைய உள்ளத்தில் எண்ணங்களை போடுவான். பணம் கொடுப்பதினால் குறைந்து விடும், பணம் கொடுப்பதினால் நீ ஏழையாக ஆகிவிடுவாய் என்று நம்முடைய உள்ளங்களில் ஷைத்தான் எண்ணங்களை போடுவான். அதை அல்லாஹ் குர்ஆனில் நமக்கு மேற்கோள் காட்டி சொல்கிறான். அஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர, ஷைத்தான் உங்களுக்கு வறுமையை குறித்து என்ன செய்கிறான்? பயமுறுத்துகின்றான். அல்லாஹ் சொல்றான். வயமுருக்கும் பில் ஃபஹ்ஷா, மானக்கேடானவற்றை அவன் ஏவுகின்றான். அல்லாஹ் சொல்றான். இன்னொரு எண்ணம் வரும், அதாவது கொடுக்க கொடுக்க குறைஞ்சிருமே அப்படின்னு வரும். அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மா நகஸத் ஸதகத்தும் மின் மால், நீங்கள் சதக்கா கொடுக்கிறீர்களே அதனால் எந்த ஒரு செல்வமும் குறையாது. அல்லாஹ் சொல்றான், யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத், அல்லாஹ் வட்டியை அளிக்கின்றான், தான தர்மங்களை அல்லாஹ் வளர்க்கின்றான். அப்போ எதையெல்லாம் கொடுப்பதற்கு, சதக்கா செய்வதற்கு, ஜகாத் கொடுப்பதற்கெல்லாம் தடையாக உள்ளங்களில் எண்ணங்கள் வருகிறதோ அதையெல்லாம் அறிவுரையாக இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது. அந்த கெட்ட குணத்திலிருந்து வெளியே வர சொல்கிறது. நல்வழியில நல்ல காரியங்களுக்கு உறவினர்களிலிருந்து ஆரம்பித்து நல்ல காரியங்கள் வரைக்கும் செய்யுமாறு இஸ்லாம் நமக்கு தூண்டுகிறது. அப்போ இந்த செய்திகள் முதலாவது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான அடிப்படைங்க. ரெண்டாவதுங்க, இது ரமலான் மாசத்துல இருக்கிறோம். இந்த ரமலான் மாதம் பொறுத்த வரைக்கும் இது பல விஷயங்களில் சிறப்பு இருக்குன்னு நம்ம அறிஞ்சிருக்கிறோம். இதில் பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய ஒரு மாதம். நின்று வணங்கிறதுனால பாவங்கள் மன்னிக்கப்படும். மன் காம ரமலான் ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹுமா தக்கத்தம மின் ஸம்பிஹி, யார் ரமலானில் ஈமானோடு நன்மையை எதிர்பார்த்த நிலையில் நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன்னால் உள்ள பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் ஹதீஸ் இருக்கு. நின்று உபரியான தொழுகை அதிகமாக தொழுகிறதுனால நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுதுன்னு அறிஞ்சிருக்கிறோம். அதே மாதிரி லைலத்துல் கதர்லையும் இப்படி வருது, ஹதீஸ் வருகிறது. யார் லைலத்துல் கதரில் ஈமானோடு நன்மையை எதிர்பார்த்து வணங்குகிறாரோ அவருடைய முன் சென்ற பாவங்கள்லாம் மன்னிக்கப்படுது. இப்படி பாவங்கள் மன்னிக்கப்படுவதனுடைய மாதம். அப்படி இந்த மாதத்துக்கு இன்னொரு ஒரு பேர் சொல்றதா இருந்தா தான தர்மங்களுடைய மாதம்னு சொல்லலாம். சதக்கா செய்யக்கூடிய மாதம் என்று இதற்கு பேர் வைக்கக்கூடிய அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்திருக்கிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாராம்? ரமலான் மாதம் வந்துவிட்டால் ஒவ்வொரு இரவும் வருவார். ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த வருடம் இறங்கியுள்ள குர்ஆன் வசனங்களை எல்லாம் ஓதி காட்டி சரி பார்ப்பார். ஓதி காட்டி ரசூலுல்லாஹ்விடத்தில் சரி பார்ப்பார். ரசூலுல்லாஹ் பற்றி சஹாபாக்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ் முன்னாடியே ஆல்ரெடியே ஏற்கனவே கான அஜ்வதுன்னாஸ், சதக்காவிலே அதிகமாக கொடுக்கக்கூடியவர்கள் அவர்கள். ஜிப்ரீல் வருவார், இப்படி என்ன செய்வார் என்றால் குர்ஆனை ஓதி காட்டிட்டு செல்வார். ரசூலுல்லாஹ் எப்படி மாறி விடுவார்கள் என்றால் கான அஜ்வது பிர்ரீஹில் முர்சலா, புயல் காற்றை விட வேகமாக சதக்கா செய்யக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள் என்ற செய்தியை அறிவிக்கிறார்கள் ரசூலுல்லாஹ்வுடைய குணத்தை பற்றி. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை பார்த்த உடனே குர்ஆனை ஓதி காட்டின பிறகு ரசூலுல்லாஹ்வுக்கு கொடைத்தன்மை அதிகமாகுது என்றதை பார்க்கிறோம். இப்போ தான தர்மங்கள் கொடுக்கக்கூடிய தன்மை நமக்கு அதிகமாகணும். ரமலான் மாதம் வந்து விட்டால் மற்ற நல்லறங்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் தர்றோம். நோன்பு வைத்துக்கொண்டு குர்ஆன் ஓதுவதிலிருந்து தொழுவதிலிருந்து எவ்வளோ முக்கியத்துவம் நாம் கொடுக்கின்றோமோ தான தர்மங்களையும் அப்படி முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதற்கு இந்த ஹதீஸ் அற்புதமான ஆதாரமாக இருக்கிறது. அதே மாதிரிங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில பரிகாரமாக சொல்கிறாங்கல்ல, அதாவதுங்க நரகவாசிகள் வெளியேற வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் சில நல்ல காரியங்களை செய்துவிட்டு வர சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ். அதில் 2 சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ் சுட்டி காட்டினது தர்மத்தை தான் சுட்டி காட்டுறாங்க. பெருநாள் தினத்தில் ரசூலுல்லாஹ் உரையாற்றுகிறார்கள். பெண்களை பார்த்து சொல்கிறாங்க, பெண்களே நீங்கள் அதிகமாக நரகத்தில் இருக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ பெண்களில் கேட்குறாங்க, நாங்கள் ஏன் அதிகமாக நரகத்தில் இருக்கிறோம்? நீங்கள் பதுவா செய்கிறீங்கம்மா, நீங்கள் அதிகமாக சபிக்கிறீங்க. கணவருடைய காலம் முழுக்க உங்களுக்கு உதவி செஞ்சுருப்பார், ஒரு நேரத்தில் உதவி செய்யாமல் இருப்பார். இங்கே எப்போவுமே எனக்கு உதவி செஞ்சதில்லைன்னு சொல்லுவீங்க, நன்றி மறந்து நீங்கள் நடப்பீங்க. இதனால தான் நீங்கள் அதிகமாக நரகத்தில் இருக்கிறீங்கன்னு ரசூலுல்லாஹ் பெண்களை பார்த்து சொன்னாங்க.
அந்த இடத்துல அந்த பெண்களுடைய இடத்தில் உரையாற்றும் பொழுது சொல்கிறாங்க, தசத்தக்கன வலவு மின் ஹுல்லி குன்ன, அதாவது நீங்கள் தான தர்மங்களை செய்து கொள்ளுங்கள். இந்த நரகத்திலிருந்து வெளியேறுவதற்கு நீங்கள் தான தர்மங்களை கொஞ்சம் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நகையிலிருந்தாவது கொஞ்சத்தை போட்டு விடுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ பிலால் ரலியல்லாஹு அவர்கள் துண்டை ஏந்தி கொண்டு சென்றார். அவங்க கழுத்தில், காதில், கையில் என்று இருந்ததையெல்லாம் கலட்டி அந்த துண்டில் போட்டார்கள், நகையாக போட்டார்கள் என்ற செய்தியை புகாரியில் பார்க்கும். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நரகத்திலிருந்து தப்பிப்பதற்கான பரிகாரமாக சொன்ன வாசகம் தர்மத்தை தான். இது பெண்களை மட்டும் நினச்சிக்காதீங்க, ஆண்களுக்கும் சேர்த்து ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இது புகாரியில் 3595வது இலக்கத்தில் இடம்பெற்றிருக்கு. மறுமையில் ஒரு மனிதன் பாவம் செஞ்சவனாக இருந்ததுனால வலது பக்கம் பார்ப்பான், நரகமாக இருக்கும். இடது பக்கம் பார்ப்பான், நரகமாக இருக்கும். முன்னால் பார்ப்பான், நரகமாக இருக்கும். பின்னால் பார்ப்பான், எல்லாமே நரகமாக இருக்கும். தப்பிக்க முடியாத என்ற மாதிரி ஒரு நிலையில் மறுமையில் மனிதன் இருக்கும் பொழுது, எனவே இந்த இப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, எனவே இந்த உலகத்தில் நீங்கள் வாழும் பொழுது என்ன செய்யுங்க, இத்தகுன்னார வலவு பி ஷிக்கி தம்ரா, இந்த ஒரு பேரிச்சம்பழத்தை பல துண்டுகளாக ஆக்கி ஒரு துண்டையாவது சதக்கா செஞ்சிருங்க, அந்த நரகத்திலிருந்து தப்பித்து கொள்ளுங்கன்றாங்க. இதை சொல்லிட்டு சொல்கிறாங்க, இதனுடைய பரிகாரத்தை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இந்த தர்மம் தான் நரகத்திலிருந்து உங்களை காக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ நரகத்திற்குண்டான பரிகாரமாக வெளியே வர வேண்டும் என்றால் அதனுடைய பாதுகாப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தர்மத்தை சொல்லியிருக்கிறாங்கன்றதை பார்க்குறோம். இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். அர்ஷினுடைய நிழலில், சூரியன் தலைக்கு மேலே இருக்கக்கூடிய நிழல் நேரத்தில் அல்லாஹ் நிழல் வழங்கக்கூடிய 7 வகையினர் ஒருவர் யாருன்னு சொல்லும் பொழுது, இடது கைக்கு தெரியாமல் வலது கையில் தர்மம் கொடுத்தவர் என்கிறார்கள். 7 வகையினர் ஒருத்தர் யார் என்றால், இடது கைக்கில் தெரியாமல் வலது கையில் தர்மம் கொடுத்தாரு, அவர் 7 வகையினரில் வருவார் சொல்கிறாங்க. இப்படி எல்லா வேதனையிலிருந்தும் தப்பிப்பதற்கு ரசூலுல்லாஹ் இப்படி பரிகாரமாக சொல்கிறாங்க. இது இல்லாமல் அல்லாஹ்வுடைய வாக்குறுதி வேற தனி. நீங்கள் கொடுக்குறீங்களேப்பா தர்மம், நீங்கள் கொடுக்குறீங்களே பணம் காசு, அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் கொடுக்குறீங்க, இதெல்லாம் உங்களுக்கே எல்லாம் நான் திருப்பி கொடுத்துருவேன். யுவஃப இலைக்கும், அது உங்களிடத்திலேயே ஒப்படைக்கப்படும். உமா துகத்திமூலி அன்ஃபுசிக்கும், நீங்கள் நல்லறங்களை எந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்கிறீர்களோ ஃபலி அன்ஃபுசிக்கும் உமா துன்ஃபிக்கும் மின் ஹைரின் ஃபலி அன்ஃபுசிக்கும், எந்த தர்மத்தை நீங்கள் கொடுத்தாலும் அது உங்களுக்கே உரியது என்று அல்லாஹ் பக்ராவுடைய 272வது வசனத்தில் சொல்லி காட்டுறான். ரசூலுல்லாஹ் ஒரு உதாரணத்தை சொல்லி புரிய வைக்கிறாங்க. அல்லாஹ் நீங்கள் கொடுக்கக்கூடிய பேரிச்சம்பழத்தினுடைய அளவுக்கு நீங்கள் சதக்கா செய்தால் கூட அல்லாஹ் அதை வளர்க்க ஆரம்பிக்கின்றான். ஒரு குதிரை குட்டியை நீங்கள் எப்படி வளர்ப்பீர்களோ அதுபோல் அல்லாஹ் தர்மத்தை வளர்க்க ஆரம்பிக்கிறான். மறுமையில் அதை மலை போன்றதாக பெரிய அளவுக்கு வளர்த்து அல்லாஹ் உங்களுக்கு தருவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. புகாரியில் நம்ம பார்க்குறோம். அந்த செய்தியினுடைய ஆரம்பத்தில் எப்படி வருது தெரியுமா, அல்லாஹ் எல்லா சதக்காவையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான், தூய்மையான சதக்காவை தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். லா யதகப்பலுல்லாஹு இல்ல தய்யிப், தூய்மையானவற்றை மட்டும்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். எனவே தூய்மையானவற்றிலிருந்து நீங்கள் பேரிச்சம்பழம் அளவுக்கு நீங்கள் சதக்கா செய்தால் கூட உங்களில் ஒருத்தர் குதிரை குட்டியை வளர்ப்பது போல அல்லாஹ் வளர்த்து அதை மலை போல ஆக்கி உங்களுக்கு திருப்பி தருவான் என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது புகாரியில் 1410வது ஹதீஸ். நம்ம சக்கராத் நேரத்தில் இருக்கிறோம். சக்கராத் நேரத்தில் உலகத்தில் அல்லாஹ் திருப்பி அனுப்ப விரும்புகிறான். நம்ம வானவரை பார்த்தாச்சு, மலக்கல் மௌத்தை பார்த்தாச்சு, இப்போ துனியாவுக்கு போக விருப்பப்படுறோம். என்ன ஒரு அமலை செய்ய நம்ம விரும்புவோம், அதையும் குர்ஆன் பேசுகிறது. வானவரை பார்த்தாச்சு, மறு உலகத்துக்கு செல்வதற்கு தயாராகியாச்சு, இப்போ திருப்பி உலகத்துக்கு போகணும், போயிட்டு வா என்று சொன்னால் எந்த அமலை, எந்த நல்ல காரியத்தை நாம் செய்வோம்? தொழுவோமா, நோன்பு வைப்போமா, மற்ற காரியத்தை செய்வோமா? இல்லை. தான தர்மங்கள் கொடுப்பதற்கு வாய்ப்பு கேட்குறோம். மனிதர்களாகிய நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், சக்கராத் வேளையில் உயிரை பறிக்கக்கூடிய அந்த வானவர்கள் பறிக்கும் பொழுது கேட்கிறோம். அல்லாஹ் குர்ஆனில் 63வது அத்தியாயத்தில் சொல்லி காட்டுகிறான், வ அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும் மின் கப்லி அன் யாத்தி அஹதகுமுல் மௌத், உங்களில் ஒருவருக்கு மரணம் வருவதற்கு முன்னால் செலவு செய்யுங்கள் என்று நாம் சொல்கிறோம். செய்யாமல் இருக்கிறீர்கள். ஆனால் என்ன ஆகுகிறது?
ஃபயக்கூலு ரப்பி லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீப், கொஞ்சம் அவகாசம் கொடு இறைவா என்று அங்கே கேட்கிறீர்கள். சக்கராத்து வேளையில் மலக்கல் மௌத் இடத்துல கேட்கிறீர்கள், கொஞ்சம் அவகாசம் எங்களுக்கு நீங்கள் கொடுங்கள். சதக்கா செய்யக்கூடியவனாக நான் மாறிவிடுகிறேன், அக்குமின சாலிஹீன், நான் நல்லவனாக மாறிவிடுகிறேன் என்று கேட்கிறீர்கள். வலை அஹ்ரல்லாஹு நஃப்ஸன் இதா ஜா அஜலுஹா, அதனுடைய தவணை வந்துவிட்டால் யாருக்கும் கொஞ்சம் கூட அவகாசம் கிடையாது, சிறிதளவு கூட அவர்கள் பிற்படுத்தப்படவே மாட்டார்கள். வல்லாஹு ஹபீரும் பிமா தஅமலூன், நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளை அல்லாஹ் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான், நன்கு கண்காணிக்கக்கூடியவனாக இருக்கிறான் அல்லாஹ் சொல்கிறான். நீ இத்தனை காலம் உயிரோட வாழ்ந்த, அப்போ நீ கொடுக்காம இருந்தது இப்பயா நீ கொடுக்க போற, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா என்று கருத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுவதை பார்க்கிறோம். ரசூல்லா கூட இதே வாக்கியத்தை ஹதீஸில் சொல்கிறாங்க. ஒரு மனிதர் கேட்கிறார், தர்மத்தில் மகத்தான கூலி கிடைக்கக்கூடிய தர்மம் எது? தர்மத்தில் மகத்தான பெரிய கூலி கிடைக்கக்கூடிய தர்மம் எது? ரசூல்லா அழகான பதில் சொல்கிறாங்க. என்ன தர்மம் அழகான ஒரு மகத்தான பெரிய கூலியை பெற்றுத்தரும் தெரியுமா? அந்த சத்தக்க வ அந்த சஹீஹுன் வ ஷஹீஹுன், நீ தர்மம் செய்வதாகும். எப்படி தர்மம் செய்ய வேண்டும் தெரியுமா? நீ ஆரோக்கியம் உள்ள நிலையில், உனக்கு அந்த பொருளாதாரத்தின் மீது தேவையுள்ள நிலையில், தக்ஷல் ஃபஹ்ர, அதாவது ஏழ்மையை பயப்படக்கூடிய நிலையில், தஅமுலுல் கினா, காசு பணத்தில் உள்ள விஷயத்தில் நீயே பணத்தை தேவையுடைய நிலையில், வறுமையை பயப்படக்கூடிய நிலையில், ஆரோக்கியமான நிலையில் நீ தர்மம் செய்வதுதான் உன்னுடைய சதக்காவில் மகத்தான கூலியை பெற்றுத்தரக்கூடியதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறார். பொதுவாக மனுஷன் எப்போ கொடுக்க விரும்புகிறான்? எப்போ இவன் சாக போகக்கூடிய நிலையில் இருக்கிற கொஞ்சமாக செஞ்சுட்டு போவோன்னு நினைக்கிறான். இதுவும் நன்மை கிடைக்கும், பெரிய அளவுக்கு நன்மை கிடைக்காது. ஆரோக்கியமாக திடகாத்திரமாக இருக்கும் பொழுது, எனக்கே கஷ்டமாக இருக்குது, எனக்கு பணம் இருந்தால் கொஞ்சம் உதவியாக இருக்கும், நமக்கே எண்ணங்கள் வரும் பொழுது, இதை கொடுத்தா ஏழ்மை வந்து விடுமோ என்ற பயம் எனக்கு வரும் பொழுது, செல்வத்தின் மீது எனக்கு நாட்டம் இருக்கும் பொழுது நான் தர்மம் செய்கிறேனே, இதுதான் உயர்ந்த கூலியை பெற்றுத்தரும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு அழகான ஒரு வாசகத்தை சொல்லி முடிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் கொடுக்க மாட்டீங்க, கொடுக்காம தள்ளி போடுவீங்க. தொண்டை குழியை உயிர் அடையும் மரண வேளையில் நீங்கள் சொல்ல விருப்பப்படுவீங்க, இவங்களுக்கு இவ்வளோ கொடுத்துரு, அவங்களுக்கு இவ்வளோ கொடுத்துரு, இவங்களுக்கு இவ்வளோ கொடுத்துரு என்று நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் அந்த நேரத்தில் அந்த பணம் இன்னொருத்தனுக்கு சொந்தமாக மாறிடுமே அப்படின்றாங்க ரசூலுல்லாஹ். உங்கள் பையனுக்கு, உங்கள் பொண்ணுக்கு, உங்கள் மனைவிக்கு அந்த சொத்து போயிடுமே, இப்போ நீங்கள் சொல்லி என்ன பிரயோஜனம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயோஜனமே இல்லாத ஒரு விஷயத்தை அந்த நேரத்தில் நீங்கள் செய்றீங்க, முன்னாடியே அந்த காரியத்தை நீங்கள் செய்திருக்க வேண்டும் என்று சொல்கிறான். அது மாதிரி கடைசி 2 வசனங்களை சொல்லி நான் முடிக்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் 35வது அத்தியாயம் 29வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், இன்னல்லதீன யத்லூன கிதாபல்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதி, வ அகாமுஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டி, வ அன்ஃபகு மிம்மா ரஸக்னாஹும் சிர்ரன் வ அலானியா, நாம் வழங்கிய சொத்திலிருந்து, நாம் வழங்கிய பணத்திலிருந்து வெளிப்படையாகவும் ரகசியமாகவும், பகிரங்கமாகவும் ரகசியமாகவும் யார் செலவு செய்கிறாரோ, யர்ஜூன திஜாரத்தன் லன் தபூர், நஷ்டமில்லாத வியாபாரத்தை அவர் செய்துவிட்டார், நஷ்டமில்லாத வியாபாரத்தை அவர் செய்துவிட்டார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னொரு இடத்துல ஆல இம்ரானுடைய 134வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ரா வல் ضرா வல் காதிமீனல் கைஸ் வல் ஆஃபினா அனின் நாஸ், அதாவது நல்ல மக்கள் யார் தெரியுமா? அவர்கள் செழிப்பிலும் வறுமையிலும் செலவிடுவார்கள். பணம் இருக்கும்போது செலவு செய்வான், சதக்கா செய்வான், ஏழ்மையிலும் சதக்கா செய்வார்கள், கோபத்தை மென்று முழுங்குவார்கள், மக்கள் செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் மன்னிப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், அல்லாஹ் நன்மை செய்யக்கூடியவர்களை விரும்புகிறான்னு சொல்லி காட்டுறான். இப்படி நிறைய வசனங்கள் நம்ம குர்ஆனில் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை நான் சுருக்கமாகத்தான் சில விஷயங்களை நான் தொகுத்து சொல்லியிருக்கிறேன். ஆக இந்த ரமலான் மாதத்தில் ரசூலுல்லாஹ் தர்மத்தை பற்றி சொல்லும் பொழுது என்ன ஆரம்பிக்கிறாங்க சொல்கிறாங்க தெரியுமா? அல் யதுல் உல்யா ஹைரும் மின் யதி சுஃப்லா, கீழே இருக்கக்கூடிய கையை விட மேலே இருக்கக்கூடிய இந்த கைதான் சிறந்தது. வாங்கக்கூடியவனாக நீ ஒருபோதும் இருந்து விடாத, சுயமரியாதையோடு இரு, எவங்கிட்டையும் கையாந்தாத, கொடுக்கக்கூடிய இடத்துல நீ இரு என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு அங்கே சொல்கிறாங்க, வபுதா பிமன் தவுல், உன்னுடைய நெருங்கிய சொந்தங்களிலிருந்து இந்த தர்மத்தை ஆரம்பின்றாங்க. நிறைய பேர் ஊர் உலகத்துக்கெல்லாம் கொடுப்பான், தாய்க்கோ தந்தைக்கோ அண்ணனுக்கோ தம்பிக்கோ கஷ்டப்படக்கூடிய நெருங்கிய உறவினருக்கு கொடுக்கவே மாட்டான். இது தர்மமே இல்லை.
தர்மத்தை ரசூல் ஆரம்பிக்க சொன்னதே தாயிடம் இருந்து தான், தந்தையிடம் இருந்து தான், நெருங்கிய உறவினரிடம் இருந்து தான். அதுக்கு அடுத்துதான் மற்ற எல்லா நல்ல காரியங்களையும் செய்ய வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டுறதா பார்க்கிறோம். ஆக இந்த ரமலான் மாதத்தை நாம் அதற்காக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த தர்மங்களை எல்லாம் அதிகமாக கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்பேற்பட்ட நற்பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக என்று கேட்டு என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.